நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்குள்ளே, அதாவது இந்த திஸ்பிசிக்குள்ளே எப்படி ஒரு ஃபோல்டரை கொண்டு வர்றது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சில டைம் இது உள்ளே போய் இந்த மாதிரி உள்ளே போயிடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வெளில எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரன் அப்படிங்கிற இதை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சர்ச்சில் போய் ரன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இதை ரன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா % ஆப் டேட்டா % அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இதை டைப் பண்ண பிறகு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண பிறகு அதில் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த மைக்ரோசாஃப்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் விண்டோஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதில் நெட்வொர்க் லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே போய் நீங்கள் ஒரு நியூ ஃபோல்டரோ இல்லை ஒரு ஷார்ட்கட்டோ க்ரியேட் பண்ணலாம். அந்த நியூ ஃபோல்டருக்கு இப்போ நான் 123ங்கிற நேம் வைக்கிறேன். இப்போ 123ங்க நேம் வச்சுட்டு இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க, இதில் 123 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதையே நான் அது உள்ளே போய் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இதில் நான் இப்போ இந்த 123 டெலீட் பண்ணுறேன். இப்போ எனக்கு திஸ்பிசியில் இந்த 123 போயிடுச்சு. இதே உங்களுக்கு திஸ்பிசியில் ஒரு ஃபோல்டரை கொண்டு வரதுக்கு ஒரு எளிமையான வகை. இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் அந்த திஸ்பிசிங்க லொக்கேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்பெற என்னோடய வாழ்த்துக்கள். இதை மாதிரி பல ட்ரிக்ஸை நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் கொண்டு வந்திருக்கோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உடனே யூடியூப்பில் போய் கம்ப்யூட்டர் டெக் தமிழ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்காக.